திருவிவிலியத்தின் 4 நற்செய்தியின் குறியீடுகள். இந்த 4 குறியீடுகளும் இயேசு கிறிஸ்துவின் 4 பரிமாணங்களை நமக்கு உணர்த்துகின்றன. புனித மத்தேயு திறகுள்ள மனிதனின் குறியீடு. இயேசுவின் வம்சாவளியை முதன்மையாக குறிப்பிட்டு கிறிஸ்துவின் மனித இயல்பை மையமாக கொள்கிறது. இது வார்த்தை மனிதரானதை சுட்டிக்காட்டுகிறது. நமது வாழ்க்கைக்கான பாடம்: இயேசு உங்களின் பலவீனமான தோல்வியையும் உணர்ந்தவர். உங்களை கைதூக்கிவிட மனிதனாகவே வந்தவர். புனித மார்க்கு சிறகுள்ள சிங்கத்தின் சிம்மாசனத்தின் சத்தத்தின் குறியீடாக இருக்கிறது. மார்க்குவின் நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் கம்பீரத்தை, அரச உரிமையையும் வலியுறுத்துகிறது. சிங்கம் போல இயேசு தனது உறுதியான அதிகாரத்தால் அற்புதங்களை நிகழ்த்தினார். நம் வாழ்க்கைக்கான பாடம்: சவால்கள் வரும்போது உங்களுக்காக போராடும் சர்ப்ப வல்லமையுள்ள ராஜா இருக்கிறார், பயப்படாதீர்கள் என்பதே. புனித லூக்கா சிறகுள்ள காளையின் குறியீடு. லூக்கா கிறிஸ்துவின் பலியாகும் தன்மையையும் தியாகத்தையும் மையமாக கொள்கிறார். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததிலிருந்து சிலுவை வரை இயேசுவினுடைய வாழ்வின் தியாகம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. நமது வாழ்க்கைக்கான பாடம்: உங்கள் சுயநலத்தை உதறி அடுத்தவருக்காக தியாகம் செய்கின்ற பொழுது நீங்கள் லூக்காவின் நற்செய்தியை பின்பற்றுகிறீர்கள். புனித யோவான் கழுகு பார்வையின் குறியீடு. இது இறைவனின் பார்வையாக பார்க்கப்படுகிறது. யோவானுடைய நற்செய்தி கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் நித்திய வார்த்தை என்பதையும் விவரிக்கிறது. கழுகு போல அவர் உலகில் வரம்புகளை தாண்டி பார்க்கிறார். நமது வாழ்க்கைக்கான பாடம்: உங்கள் உலகியல் கவலையையும் தாண்டி விண்ணகத்தின் தெய்வீக உண்மையை நோக்கி பார்க்க இந்த உருவம் நம்மை அழைக்கிறது.